Hi friends, welcome back. So, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட் அண்ட் ரன்வே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக கோழிக்கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பிளேன் கிராஷ். அதாவது லேண்டிங் பண்ணும்போது ஸோ அந்த பிளேன் வந்து ஸ்லிப்பரி ஆகி ஸோ பள்ளத்தாக்கில் விழுந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லேண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸான ஏர்போர்ட்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், கிரச்வேல் ஏர்போர்ட். ஸோ இதுதான் வந்து உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிளேன் வந்து இறங்குதுன்னா ஸோ அதுக்கு ரன்வே தேவை. அந்த ரன்வே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பட் ஆனால் இதோட ரன்வே சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 518 மீட்டர், அதாவது 518 மீட்டர்ஸ் தாங்க. ஸோ இவ்வளோ சின்ன ஒரு ரன்வேல ஒரு பிளேன் வந்து இறங்கணும்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பப்ளிக் ஏர்போர்ட் தான். ஸோ யார் வேணா போய் இறக்கிக்கலாம் ஃப்ளைட்டை. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபாகியாக இருக்கும், லோ கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி லோ கிளவுட்ஸ் வந்து கீழே வந்துருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஃப்ளைட்டோட ரன்வே நீங்கள் மேலேருந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஃபாகியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டைன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளைட் பார்த்த விட்டு இறங்கி கொஞ்சம் நவுந்து போயிட்டு உங்கள் ஃப்ளைட் கீழே மலையிலேருந்து கீழே விழ கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், லுக்லா ஏர்போர்ட். ஸோ இது ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இது இறங்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கக்கூடிய அந்த ரன்வே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 மீட்டர்ஸ், அதாவது 527 மீட்டர்ஸ் தான் அந்த ரன்வேயோட சைஸே. ஸோ இதில் வந்து இறக்குறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாள இருக்கு. நேபாள்னு சொன்னோடனே மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஞாபகம் வரும். ஸோ ஆமாங்க, இது ஒரு மவுண்டன்ல தான் இருக்கு. ஸோ அங்கேருந்து தப்பி கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லைங்க, சில டைம் வந்து இங்க ஏர்போர்ட்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அங்கே சொல்லுவாங்க. ஸோ லேண்டிங் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி வந்து இங்க கிளியரா இருக்கு, ஸோ கண்டிஷன் எப்படி இருக்கு, ஸோ இப்போ ஒரு ஏர் வந்து அந்த பிளைன் இப்போ வருதுன்னா ஸோ அது கீழே சாய்க்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த பைலட்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் அந்த பைலட் வந்து கீழே இறங்குவாங்க. ஸோ பட் ஆனால் இந்த சிக்னல்ஸ் கன்வே பண்றாங்க பாத்தீங்களா, இது வந்து சில டைம் வந்து கட் ஆயிடுமா. ஸோ வந்து சிக்னல்ஸ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகாது. அந்த பைலட் வந்து அவங்க இவங்களோட உதவி இல்லாம தான் அவங்க கீழே லேண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதிகபட்சம் இங்கே ஏற்படுமா. ஸோ அதனால தான் வந்து இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட். நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், பேரோ ஏர்போர்ட். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூட்டான்ல இருக்கு. ஸோ இதுல என்ன டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சி லெவல்ல இருந்து 2225 மீட்டர்ஸ் வந்து அபோவ்ல இருக்கு. இதை சுத்தி பாத்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் இருக்கு, அது 5000 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டா இருக்கும். ஸோ இந்த லேண்டிங் வந்து சி லெவல்ல இருந்து அதிகமா இருக்கு, சுத்தி மவுண்டைன் இருக்கு. ஸோ ஒரு பைலட் வந்து இறங்கணும்னா இந்த மவுண்டைன்லாம் தாண்டி வந்து பார்த்து ஸோ லேண்டிங் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து லேண்டிங்கை வந்து பகல்ல மட்டும் தான் பண்ணுவாங்களா, இங்க நைட்டு பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த வெதர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குமா. ஸோ இறங்க முடியாது. ஸோ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, less than 20 பைலட்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இறங்கிறதுக்கு குவாலிஃபைட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கனால மட்டும் தான் இந்த இடத்துல லேண்டிங் பண்ண முடியும். ஸோ டே டைம்ல மட்டும் தான் பண்ண முடியும், நைட் டைம்ல கிடையாது. நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நசாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்போர்ட். ஸோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாண்ட்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் தாங்க. ஸோ அங்க வந்து கோல்டா இருக்குமா. ஸோ அந்த கோல்டா இருக்கனால வந்து அந்த ரன்வே வந்து ஃபுல்லா ஐஸால வந்து சரௌண்டிங் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஒரு பிளேன் வந்து லேண்ட் ஆகுனா ஸோ ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும், கரெக்டா வந்து கொண்டு போக முடியாது, ஸ்லிப் ஆயிடும். ஸோ ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா வேற எங்காவது போய் மோதிடும். ஸோ சேஃப் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, அந்த வெதர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்பயும் பாத்தீங்கன்னா மின்னல் அடிச்சுட்டே இருக்கும், அதாவது ஸ்ட்ராமியாவே இருக்குமா. அது மட்டும் இல்ல, அங்க வந்து வால்கனோஸ் அதிகம். ஸோ வால்கனோஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து ஃபுல்லாவே மறைச்சிரும். ஸோ ரொம்ப ஃபாகி கண்டிஷனா இருக்கும். ஸோ ஒரு பைலட் வந்து ரன்வே வந்து பார்க்க கூட முடியாதான். ஸோ அந்த அளவு டேஞ்சரஸான ஒரு ஏர்போர்ட். நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாட்னால இருக்கு. இங்க என்ன டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அங்க ஒரு பேர்ட் வந்து கிராஸ் பண்ணி ஸோ அந்த இன்ஜின்ல மாட்டி அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து அப்படி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது டேஞ்சரஸான ஏர்போர்ட்ல இதோ ஒன்று. யூஎஸ் ஃபெடரல் ஏவியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு போயிங் 737S அல்லது ஏர்பஸ் 320S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு ரன்வேல இறங்கணும்னா அதுக்கு தேவையான அந்த ரன்வே டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா 2300 மீட்டர்ஸ் ஆகுது இருக்கணும். பட் ஆனால் இந்த பாட்னால பார்த்தீங்கன்னா வெறும் 2072 மீட்டர்ஸ் தான் இருக்கு.
இங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போயிங் 737 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்பிளைன்லாம் வந்து இங்க இறங்கிட்டு தான் இருக்கு. பட் ஆனா இந்த சேஃப்டி டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரன்வே டிஸ்டன்ஸ், ஸோ இங்க அங்க கம்மியா தான் இருக்கு. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பேர்ட்ஸ் வந்து விங்ல மாட்டி ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்ல இதுவும் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் சேனல். நான் தான் உங்க அஜித். பாய்.